நோயில் கஷ்டப்படுறோமா, மிக்ரேனா, தலைவலியா, சில தலைவலி பண்ணி அடிப்பான். சதக்கா கொடுங்க, கத்தி கத்தி கதறாம சதக்கா கொடுங்க. சதக்கா நோம்பும் செஹத் ஆரோக்கியத்துக்கு வழி சதக்கா. இன்னொரு யதார்த்தபூர்வமான ஒரு நிகழ்வு. ஈஜிப்டில் வாழ்ந்த ஒரு கலாநிதி, ஒரு மார்க்க மேதர். அவருக்கு கேன்சர், அவர் புற்றுநோய் வந்து தேர்ட் ஸ்டேஜ் அடுத்தது கபர் தான். அதுதான் உலக நடைமுறை, டேஞ்சரான ஸ்டேஜ். அவர் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி லண்டனை கூட்டு போனோம். இது அவர்கிட்ட டயட்டில் எழுதின விஷயத்தை நான் வாசித்தேன். அவர்கிட்ட பயோடேட்டாவில் அவர் எழுதின விஷயம். என்னை பிள்ளைகள் லண்டனுக்கு கூட்டு போனோம். லண்டனுக்கு போனோம், ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை பார்க்க. செக் பண்ணினாரு, ஸ்கேன் பண்ணினாரு. 3 மாதத்துக்கு மருந்து தந்தார். 3 மாதத்துக்கு மருந்து தந்தார். எடுத்துகிட்டு வந்து மருந்து பாய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இடைக்கிட கொஞ்சம் ஃபிட் கொண்டு வரும். கொஞ்சம் நடந்து போய் வருவார், ஸ்லோவாக நடந்து போய் வருவார். மிச்சம் போய் பெட்ரெஸ்ட் தான். இடைக்கிட கொஞ்சம் நடப்பார், மெதுவாக போய் வருவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நல்லா அழைக்கும், இப்படியான ஆட்களை தேடுங்க, இப்படியான கஷ்டவாளிகளை வீட்டுக்கு போங்க, இப்படியான ஏழைகளை தேடுங்க, அனாதைகளை தேடுங்க, விதவைகளை தேடுங்க, அனாதை இல்லங்களுக்கு போங்க, முதியோர் இல்லங்களுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போய் யாருக்கு என்ன தேவை எடுத்து கொடுங்க. வெள்ளிக்கிழமை போனாலும் இடத்துக்கு இறச்சி வாங்கிட்டு வரணும் பிள்ளையோட சொல்லிட்டு. சரி, கொள்ள நடக்கல பிள்ளை விடுவோம், பிள்ளை போய் வாங்க பாட்டேன். போனாரு, மெதுவாக போவார். நான் சொல்கிறேன், முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு 5 நிமிஷம் போகும். நீங்களே இங்கேருந்து அந்த சாப்பிட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் போகும். அப்படி மெதுவாக தெரிந்தால் நோயாளிகள் நடப்பாங்க. அபாயகரமான கேன்சருடைய ஸ்டேஜ் விளையும். வாப்பா கொஞ்ச நேரத்தில் வாராது, அந்த நோய் வரமுந்தி இந்த ஆக்டிவோட உளுந்து வராது, துடிதுடிப்பா வராது, ஸ்பீடா வராது. இல்லை வாப்பா முள்ள என்ன இது ஸ்பீட், என்ன ஸ்பீட் இது? நோமல வாரீங்க, நோயாளி முள்ள வாங்க. அவரோட பாட்டில் வாராது, அவர் ஆக்டிவா வாராது. என்ன நடந்துச்சு? இப்படி நடக்கேளா எப்படி? இல்லைம்மா, சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? இறைச்சி கடையில் இறைச்சி வாங்க நிற்கிறேன். ஒரு தாய், ஒரு பொம்பளை ஒரு பேக் ஒன்று எடுத்துக்கொண்டு இறைச்சி கடையில் அந்த வேஸ்டேஜாக ஒதுக்கக்கூடிய கஸ்டமருக்கு நிறுத்து கொடுக்காம சவ்வு கொழுப்பு முள்ளுண்டு ஒதுக்கி வைப்பாங்களே, இந்த நாய்க்கு பூனைக்கு போடுறது கிட்டத்தட்ட தான் ஒதுக்குறது, தராசில் இருக்கிறது. ஒதுக்கக்கூடிய சவ்வு கொழுப்பு இந்த முள்ளெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணுறான், பேக்கில் தூக்கி போடுறான். உடனே அவன் பார்த்த உடனே, நான் ஒரு நோயாளி, பயங்கர ஸ்டேஜ் இருக்கிறேன், அடுத்து நான் மௌத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஹதீஸ் ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஹதீஸ்? தாவு மருந்தாக்கும் சதகா. உங்களோட நோயாளிகளுக்கு பாருங்க, நோயாளிகளுக்கு தாவு தவா மருந்து செய்து சதகாவை கொண்டு பாக்கு மாயுடைய கருத்து இருக்கு. சதக்கா மட்டும் பிறகு எங்களுக்கு மருந்தும் தான் பாதிக்கணும். சொன்ன இன்னும் தாய்தவா மருந்து இருக்கிறார், மருந்தோடு சதக்கா இணையும் பொழுது சாப்பாட்டோட உப்பு சேர்ற மாதிரி, சாப்பாட்டோட நாங்கள் சாப்பாட்டை வடிவை பண்ணுவோமே ஒரு டெசர்ட்டோட செஞ்சு, அந்த டெசர்ட் அது மட்டும் தான். அந்த டெசர்ட்டுக்கு மேற்கால கொஞ்சம் ஸ்ட்ராபெரி தொட்டு வைக்கிறது, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸோட தூங்குறது, அதெல்லாம் மேலே இருக்கு. புடிங் செய்கிறோம், புடிங் மட்டும்தான் டெசர்ட். அதுக்கு மேலே கட்சி போடுறது, அதுக்கு மேலே கொஞ்சம் பிளக்ஸ் போடுறது கட்டாயம் இல்லை, மாடிஃபை கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் மேலே ஊட்டும். இது மாதிரி கிடைக்கவங்களே புடிங் மருந்து, அதுக்கு பிளம்ஸாக கஜுவாக மேலே ஊற்றக்கூடிய டாப்பிங் இருக்குது. அந்த டாப்பிங்காக சதக்கா வச்சுக்கணும்னா இந்த பிளம்ஸோட சேர்த்து புடிங் சாப்பிடும்போது கொஞ்சம் சொல்லி நிற்கும், உள்ளதுக்கு படும். அது மாதிரி சதக்கா வச்சுக்கணும். உடனே இந்த சதக்காவை கொண்டு நீங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்கள், சிகிச்சை அல்லாவிட தேடுங்கள், ஆரோக்கியத்தை தேடுங்கள். ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு. அந்த தாய்க்கு அந்த தாயை கூப்பிட்டேன். அந்த தாயிட்ட கேட்டேன், என்னம்மா செய்றீங்க? இந்த வேஸ்டா அவரை வீசுறதெல்லாம் சேர்க்குறீங்க, என்னதுக்குமா?
இல்லை நான் ஒரு 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 விதவை பெண், எனக்கு என் 7 பிள்ளைகள், ஒரு கருத்தில் 7 பிள்ளைகள், இன்னொரு கருத்தில் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைகள், ஏதோ சம்பவம் 5-6 பிள்ளைகள் உமா, எனக்கு இறைச்சி வாங்குறதுக்கு உரிய பணம் இல்லை. கிழமையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது என்னோட பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு நான் இப்படி வாரேன். இப்படி வந்து யார்கிட்டையும் நான் கையெழுத்துறேன். நான் வந்து இப்படி சவ்வு கொழுப்பு முள்ள எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே ஆனமோடு காய்ச்சி அப்படியே சாப்பாடு கொடுக்குறேன். இந்த கலாநிதி சொல்றாரு, அல்ல ப்ரொஃபஸர் சொல்றாரு, இந்த ஹதீஸை இந்த தாயை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாருங்க சார், ஹதீஸில் சில இடங்கள்ல தான் அது செட் ஆகும். பொருத்தமான இடம் கூட்டிட்டு போன கடைக்காரன்ட்ட, இறைச்சி கடைக்காரன்ட்ட, ஊராகத்தானே, அனுபவம் தானே. இந்த தாய்க்கு சொல்ற 4 மாசத்துக்கு 4-6 மாசம் அட்வான்ஸை உட்படுத்தியே கொடுத்துட்டேன். ஒவ்வொரு கிழமையும் அல்லது இந்த தாய் எப்பப்ப இறைச்சி தேவைன்னு வாராவோ அவக்கெல்லாம் கொடுக்கணும். அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த கிழமைக்குரிய எவ்வளவு இறைச்சி தேவையோ நீ கொடுக்கணும்னு அட்வான்ஸா, கடனுக்கும் இல்லை, அட்வான்ஸ். அதுக்கான்றது முன்னுக்கு முந்திடணும், நேர்ச்சி தான் பின்னுது. அதான் சார் நம்ம சொல்லுறோம், நேர்ச்சன்றது கஞ்சனுக்கிட்டே இருக்கிற மாதிரி. நீ இப்படி செய், நான் இப்படி செய்யறது. நேர்ச்சனை சொல்றோம், யாரா நீ சிவாவை தா, அதுக்கப்புறம் நான் தாரேன் இல்லை. சதக்கா என்ன, நான் தாரேன், நீ அதை ஏற்றுக்கொண்ட, நீ எனக்கு தா. சதக்கா, சதக்கா முந்து ஒரு அட்வான்ஸ். சதக்கா என்ன, அது என்ன சொல்றது, அது ப்ரீபேமெண்ட் அண்ட் போஸ்ட் பேமெண்ட் சொல்லுவேன். முன்கட்டணம். போஸ்ட் பேமெண்ட் தான் என்ன, நகர். நகர்ன்றது பிந்தி கட்டுறது, பின் கட்டணம். கொடுத்துட்டு அட்வான்ஸ் ஆகி 6 மாசம் 4 மாசம் சொல்றாரு. இப்படி 4 மாசம் மேம்படப்படதை கொடுத்துட்டு அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி விட்டு, அந்த பெண்ணை காட்டி விட்டு, அந்த பெண் இப்படி பேசி பணத்தை கொடுத்து அவருடைய உணவு ஏற்பாடு, கறி ஏற்பாடு செஞ்சு கொடுத்த உடனே அவ அப்படியே முட்டுக்கால உட்கார்ந்து கை ஏந்தி, எனக்கு செய்யாத துவா இல்லை, எல்லாம் இந்த அயில போடு, ஆரோக்கியத்தை போடு, கஷ்டத்தை போக்கி வை, ஏழை கஷ்டத்தை போக்கணும், எவ்வளோ கஷ்டத்தை போக்கும், நோய் நம்மளெல்லாம் ஏழை வந்து உள்ளத்தால் துவா சென்ன எல்லா துவாவும் வருமே. அப்படி ஒரு துவா ஒன்று செஞ்சா எனக்கு உடனே என் மனசுல ஒரு உடம்புல ஒரு தெம்பு ஏற்பட்டுச்சு. என்ன அறியாம ஒரு ஆக்டிவ் ஏற்பட்டு, இப்ப நான் உறுதியா சொல்ற பிள்ளையோட இப்ப டேட் கிட்ட ஆகுது, லண்டன் போற டேட் கிட்ட ஆகுது. 3 மாசம் இடைவெளியில் தான் நடக்குது சம்பவம். நான் உறுதியா சொல்றேன், நாங்கள் லண்டனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக தேவைப்படாது. எனக்கு நோய் இல்லை, எனக்கு கேன்சர் இல்லை சொல்லிட்டாரு. எனக்கு நான் உணர்றேன், என் நோய் வர முந்திருந்த ஆரோக்கியத்தை உணர்றேன். பிள்ளையோர் சொன்னாங்க, வாப்பா மறைவான விஷயமே, நாங்க எங்களோட ஒரு முறைக்கு நாங்கள் போவோம், வைத்து செலவு பண்ணுவோம், ஆப்ரேஷனுக்கு போவோம். தரப்பட்டிக்கு நாங்கள் டிக்கெட் விசாவில் போட்டாச்சு, நவீன கால சம்பவம், டிக்கெட் விசாவில் போட்டாச்சு, போவோம் பாப்பா, போன எக்கையும் அது அந்த உதவி செய்வாங்க. நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்துவோமே. அந்த துறை சார்ந்தவரை வைத்தியர் போனாங்க, டேட்டுக்கு போனாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, டாக்டர் எல்லாம் சேனல் பண்ணினாரு. அவங்களுக்கு விஷயம் அவர்கிட்ட கையாள விஷயம் வச்சு எல்லாம் சேனல் பண்ணிட்டு டாக்டர் கேட்டாரு, 3 மாசத்துக்கு முந்தி வந்தது நீங்க தானே, வேற யாருமா? என்ன டாக்டர், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை ஏன் கேட்கணுண்டா, உங்களுக்கு கேன்சர் அடையாளமே இல்லை. எவ்வளவு போயிருக்கும் அந்த இறைச்சி, அரபு நாடுகள் இறைச்சி, ஆட்டை இறைச்சி, விலை இல்லை முக்கியம், 1 ரூபா